வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர். இந்த வீடியோல மார்வல்லேருந்து ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படம் எப்படி இருக்கு அண்ட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி என்னடா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த படம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற ஆல்ரெடி வந்த ஒரு மூவிய அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி அடாப்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட இந்த படம் குடுக்குமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படி ஒரு ஓஜி கேரக்டர்ஸா இருக்கும். இத மொத்தமா ரீகாஸ்ட் பண்ணி இப்போ ஒரு புது வெர்ஷனா அவங்க வந்து குடுக்க போம்போது, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த விஷயம் பக்காவா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே பக்காவா அந்த ரோலுக்கு வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரோலோட நம்ம வந்து அட்டாச் ஆயிடுவோம். அந்த மாரி தான் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இந்த படத்துல இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, இந்த படத்துல வரப்போற வில்லனோட கேரக்டர் பயங்கரமா காட்டிருங்கடா அப்படின்ற மாரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கேலக்டர்ஸ் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அவரு எப்படிப்பட்ட ஒரு வில்லன்னு சொல்லி நம்ம காமிக்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூனிவர்சல் லெவல்ல த்ரெட் தரக்கூடிய ஒரு பெரிய வில்லன். ஸோ அவன எப்படி காமிக்க போறாங்க, நல்லபடியா காமிச்சிரணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அவரையுமே தரமா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம், நம்ம மார்வெல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண சூப்பர் ஹீரோ ஃபேமிலினா அது இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆயிரணும். ஒரு சூப்பரா காமிச்சிரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துல ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. மார்வல் படத்துல மொத்தமா நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம், போஸ்ட் கிரெடிட் சீன் பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். அந்த விஷயம் இந்த படத்துல வேற மாரி இருந்துச்சு. தியேட்டரே கிழியிற அளவுக்கு சத்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இந்த படத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பேசிடலாம். முதல் விஷயமா எனக்கு பட்டது வந்து இந்த படத்தோட கேஸ்டிங்ன்னு நான் சொல்லுவேன். நம்ம பெட்ரோ பாஸ்கலோடைய படங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் எப்படி இதுக்கு வந்து கேஸ்டிங்ல கரெக்ட்டா இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ரீட் ரிச்சர்ட்ஸ் கேரக்டருக்கு. இந்த ரீட் ரிச்சர்ட் கேரக்டர் தான் வேர்ல்டுலே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் மாரி அண்ட் அவருக்கு வந்து எலாஸ்டிக் பவர்ஸும் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர இவர் எப்படி அடாப்ட் பண்ணி நடிக்க போறாரு அப்படின்ற மாரிலாம் யோசனைகள் இருந்தது. அதெல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம சிவ் கேரக்டர்ல நடிச்சிருந்த வெனசா கிர்பையும் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களையும் அவங்களோட குழந்தை பிராங்க்லினையும் சுத்தி தான் இந்த படம் ஃபுல்லாவே வந்து டிராவல் ஆகும். ஸோ அதனால அவங்களோட எமோஷன்ஸ் சூப்பராவே கனெக்ட் ஆயிருந்தது. அண்ட் நம்ம ஜான் ஸ்டார்ம் கேரக்டர்ல நடிச்சிருந்த ஜோசப் குவின் அவருமே வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த ஃபன்னான அந்த டயலாக்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராவே டெலிவரி பண்ணி நம்மள வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணியிருப்பாரு. அவர் வர சீன்ஸ் எல்லாத்துலயுமே. அந்த பென் கேரக்டர்ல பண்ணவருமே வந்து நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருப்பாரு. இந்த மாதிரி இந்த படத்துக்கு தேவையான கேஸ்டிங்க பக்காவா அவங்க பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. அது ஒரு மேஜரான பாசிட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு லீனியரான ஸ்டோரிங்க. மார்வெல்ல முன்னாடி வந்த படங்கள்லாம் லீனியராவே மூவ் ஆகும். பட் இப்போ ரீசென்ட்டா வர படங்கள்லாம் நான் லீனியரா போயிட்டே இருக்கும். அதாவது இப்போ நடக்கிறத காமிப்பாங்க. அப்புறம் வந்து ஃபிளாஷ்பேக்ல நடக்கிறத காமிப்பாங்க. இந்த மாரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாம லீனியராவே ஒரு கதை இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அது முடியறத நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே நமக்கும் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அப்படியே நீட்டா பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான கதைகளும் இந்த படத்துல இருக்கு. சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். என்னன்னா, நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும், சூவிக்கும் ஒரு குழந்தை பிறக்க போது. ஸோ அந்த குழந்தை வந்து பிறந்துரும் அந்த படத்துல. அந்த குழந்தைய தேடி கேலக்டஸ் அப்படின்ட்டு ஒரு வில்லன் பூமிக்கு வரான். ஓகேவா? அந்த குழந்தைய குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க பூமிய நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றான். இவங்க கிட்ட இருந்து அவங்க குழந்தைய எப்படி காப்பாத்துறாங்க அண்ட் இந்த உலகத்தையும் எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இதுதான் ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி தான். இத எப்படி அவங்க வந்து சூப்பரா ஸ்க்ரீன் பிளேல காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாவே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி நம்ம கேஸ்டிங்ல பார்த்ததே தான். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒவ்வொருத்தருக்குமே நீட்டா குடுத்துருந்தாங்க. மெயினா நம்ம சூரி கேரக்டர் சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு மதரா அவங்களுடைய ரோல் எப்படி இருக்கும், அந்த சூப்பர் ஹீரோவாவும், மதராவும் எப்படி வந்து பேலன்ஸ்டா அந்த ரோல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சஸா இருக்கட்டும், மக்கள் கிட்ட ஒரு சமயத்தில அதாவது இவங்க ஃபேமிலியவே வந்து நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணி அந்த மக்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சமயத்தில அவங்க போயிட்டு அந்த மக்கள் கிட்ட பேசுற அந்த ஸ்பீச்சா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்பவே நீட்டாவும், ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாவும் இருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் கிளைமாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரோல் தான் வந்து மேஜரா ப்ளே பண்ணியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் அதிகமாவே இருந்துச்சு. இந்த மாதிரி தாங்க மார்வெல் கிட்ட இருந்து நம்ம நல்ல ரைட்டிங் இருந்தாலே போதும். அது ஃபீமேல் கேரக்டரா இருக்கட்டும், மேல் கேரக்டரா இருந்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல ரேட்டிங் இருந்தா அதே வந்து ஓகே தான். இப்போ ரீசென்ட்டா வந்ததுல ஃபீமேல் தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய ஃபேன்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரைட்டிங் வந்து ஒழுங்கா இல்ல. அதுதான் காரணம். இதுலயுமே வந்து ஃபீமேல் லீட் இருக்கு. ஆனா ரைட்டிங் நல்லா இருந்ததுனால, அது ஒரு நமக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இத தான்டா எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாரி தான் அவன் மார்வெல் கிட்ட இருந்து சொல்ற மாரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயமா நான் பார்க்குறது விசுவலைசேஷன்.
இந்த படத்துல விஷுவல் வந்து சூப்பராவே காமிச்சிருக்காங்க. அந்த வேர்ல்டு கிரியேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு புது முயற்சியா இருந்தது. எப்படின்னா, ரெட்ரோ ஸ்டைல்ல தான் இருக்கும். எல்லாமே பார்க்கறதுக்கு வேர்ல்டு 90ஸ்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா டெக்னாலஜி வைஸ் ரொம்பவே டெவலப்டான ஒரு வேர்ல்டா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து விசுவலைஸ்டா இந்த படத்த வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உலகத்த நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல குடுத்தது இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் டோட்டலாவே நம்ம 616 எர்த்தோட டிஃபரண்டான எர்த் தான் இது. இதுலருந்து நம்ம டூம்ஸ்டேக்கு கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கெவின் ஃபெய்கே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அத நான் இந்த வீடியோ எண்டுல நான் சொல்றேன். இதுதான் மோஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவா நான் பார்த்தது இந்த படத்துல இருக்க வில்லனோட கேரக்டரைசேஷன ரொம்பவே பயங்கரமாவும் காமிச்சிருந்தாங்க. கேரக்டர்ஸ எப்படி காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, அவர ஒரு மிகப்பெரிய யூனிவர்சல் லெவல் த்ரெட் குடுக்கக்கூடிய ஒரு வில்லனாவே இந்த படத்துல பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம சில்வர் சர்ஃபர் கேரக்டருக்குமே வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்க என்னதான் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ல வந்திருந்தாலும், அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர். அண்ட் லேடி சில்வர் சர்ஃபரா காமிச்சிருக்காங்க. அதுவுமே நமக்கு எந்த இடத்துலயுமே பெருசா படல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபண்டாஸ்டிக் 4ல ஒரு மேல் சில்வர் சர்ஃபர் தான் இருப்பாரு. பட் இந்த படத்துல ஃபீமேலா இருக்கும்போது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுடைய கேரக்டர். அடுத்த பாசிட்டிவா பட்டது எமோஷன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒவ்வொரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸா இருக்கட்டும், அந்த மக்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க எமோஷன்ஸ நல்லாவே வந்து நமக்குள்ள கடத்தியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃப்ராங்க்லின் அப்படின்ற குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைக்கும் சிவுக்கும் நடுவுல இருக்க அந்த எமோஷன் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த குழந்தைய வந்து வில்லன் கிட்ட குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி நேரத்திலயுமே ஒரு மதரா அவங்க இருந்து எப்படி யோசிச்சு அந்த பேசுற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க கன்வே பண்ற விதம் நம்மளோட நல்லாவே கனெக்ட் ஆயிருது. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. இப்போ நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது, இந்த படத்துல எனக்கு பெருசா படல. பட் சில விஷயங்கள் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்னன்னா, அந்த வில்லன் சைடுல சில்வர் சர்ஃபர் கேரக்டரா இருக்கட்டும், கேலக்டர்ஸா இருக்கட்டும் 2 பேருடைய ரோலுமே கம்மியான ஸ்க்ரீன் டைம்ல தான் வந்துட்டு போகுது. அவங்கள இன்னுமே வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ! அப்டின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. கேரக்டர்ஸுக்கு ஒரு காஸ்மிக் லெவலான பவர்ஸ் இருக்கு. ஆனா, அவர வந்து கம்மியா தான் காமிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன குறையா இருந்தது. பட் அது வந்து இந்த படத்த அஃபெக்ட் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் பண்ணவே இல்ல. என்னுடைய ஒரு இத சொல்றேன். அவ்வளோதான். இந்த படத்துல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற போஸ்ட் கிரெடிட் சீன் தான் பயங்கரமான சீனா இருக்கும். அது வந்து டைரக்ட்டா டூம்ஸ்டேவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீனு. அது 2, 3 செகண்ட் தான் இருக்கும். அதிலேயே வந்து தியேட்டர் தெறிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் லாஸ்ட்டா இருக்கக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்லாம் கிடையாது. அது வந்து சும்மா ஒரு அனிமேஷன் ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படியே கூட வந்துரலாம் தியேட்டர்லருந்து. பட் நான் ஒரு மார்வல் ஃபேன்ரா அதான் காத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மொத்தமா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் கிட்ட இருந்து ஒரு ப்ரெசென்ட்டான ஒரு மூவிய பார்த்த ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. இந்த படத்த பார்க்கறதுக்கு மார்வல் படங்கள்லாம் பார்த்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாவே பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படத்த பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் டூம்ஸ்டே அதோடலாம் கனெக்ட் ஆக போகுது. இன்னும் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணிட்டே போவாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த படம் மொத்தத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபேமிலி எமோஷன்ஸ் வைஸும் சரி, இந்த படத்துல ஃபன், காமெடி, சீரியஸான ஆக்ஷன்ஸு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் என்னதான் 2, 3 சீன் தான் வந்திருந்தாலும், அத வந்து இம்பாக்ட்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன் வந்து பிளாக் ஹோல்ல நடக்கக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், அண்ட் லாஸ்ட்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட வரக்கூடிய ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு என் சைட்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 அவுட் ஆஃப் 10 நான் குடுப்பேன். அவ்வளோதான் கைஸ். நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. போஸ்ட் கிரெடிட் சீன பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.